கரூர் கோவில் நில விவகாரத்தில் நீதியரசர் தலைமையிலான குழு அமைத்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும். இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் அறிக்கை. கரூர் மாவட்டத்தில் உள்ள 3 பிரதான கோவில்களின் சொத்து விவகாரத்தில் பல ஆண்டுகளாக பதிவு தடையில் இருந்த 3085 ஏக்கர் நிலங்களின் மீதான தடை ஆணையை தமிழக அரசு விலக்கிக் கொண்ட நடவடிக்கையானது தமிழக இந்து மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகளுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பது மிக மிக முக்கியமானது. அதே சமயத்தில் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை யாரும் ஆக்கிரமித்து சொந்தம் கொண்டாடக்கூடாது என்பதும் முக்கியமானதாகும். கரூர் கோவில் நில விவகாரத்தில் நீதியரசர் தலைமையிலான குழு அமைத்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும். ஆனால் அப்போதிருந்து இன்று வரை இந்த நிலங்களின் வகைகள் பிரிப்பதில் ஆய்வு செய்வதில் ஏகப்பட்ட குளறுபடி நிலவி வந்திருக்கிறது. கோவிலுக்கு சொந்தமானது எது, தனிநபர்களுக்கு சொந்தமானது எது என்பது பற்றி நீண்ட நெடிய குழப்பம் நிலவுகிறது. இந்நிலையில் அரசு வேகமாக செயல்பட்டிருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அவசர தேவையை உணர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசை இந்து முன்னணி சார்பில் வலியுறுத்த கேட்டுக்கொள்கிறோம்.